வெல்கம் டு கொங்குநாடு சமையல். நான் பானுப்ரியா விஜயசேகர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, நம்ம தாத்தா பாட்டியில சாப்பிட்டு வளர்ந்தது. என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? சிறுதானிய வகையில சேர்ந்த கம்மஞ்சோறுங்க. கம்மஞ்சோறு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குக்கர்ல செய்ய போறோம். குக்கர்ல செய்யறது ரொம்ப ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல 3 to 4 தடவை நீங்க சிறுதானியங்கள் சேர்த்திக்கோங்க. எல்லாமே கலந்து சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு கம்மஞ்சோறு மட்டும் இல்ல, அது கூடவே கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஏதாவது நல்ல வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்க சீக்கிரமா அப்லோட் பண்றோம். நம்ம கம்மஞ்சோறுக்கு தேவையான கம்பு இதுதாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கடையிலேயே க்ளீன் பண்ண கம்பு வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்போ ஊற வச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிச்சிடுறேங்க. உங்களால் இந்த கம்மஞ்சோரை தனியாக சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் டெய்லியும் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த கம்மங்கூழ் குடிச்சுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் கம்பு ஒரு கப் எடுத்திருக்கேங்க. கம்மஞ்சாப்பாட்டுக்கு எடுத்து அதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். போட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணுங்க. அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறோங்க. நீங்கள் இதில் தண்ணி ஊற்றின உடனேவே இதில் குப்பைகள்லாம் ஏதாவது இருந்தால் மேலே மிதக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கம்பே உள்ள எந்த கண்டென்ட்டும் இல்லாத கம்புக அந்த மாதிரி இருந்ததுன்னா மேலே மிதக்கும். அதுகளையெல்லாம் நம்ம அரிச்சு எடுத்துட போகிறோங்க. நம்ம மேலே மிதங்குற எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இப்போவே அதை நம்ம அரிச்சு எடுத்துடுறோம். அரிச்சு எடுத்துட்டு நம்ம இந்த கம்பை ஒரு 10 நிமிஷம் ஊற விட போகிறோங்க. ஊறிச்சுன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம். அதுக்காக ஈஸியாக இருக்கும். அதனால் 10 மினிட்ஸ் இப்போ இந்த கம்பு ஊறட்டும். கம்பு இப்போ ஊறிடுச்சுங்க. அதுலேருந்து கல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வடும்பு இருக்கிற பாத்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அரிச்சு எடுக்கும்போது கல்லுகள்லாம் அதுக்குள்ளே நின்றுக்கும், எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் இதே மாதிரி செய்யலாம். நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றி அந்த கம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்க. எடுத்து இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கல் மண்ணெல்லாம் இருந்தால் அடியில் போய் செட்டில் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ செய்கிற மாதிரி கையை நீங்கள் ஃப்ளாட்டாக மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் ஷேக் ஆக உங்களுக்கு மேலால் இருக்கிற கம்பு உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ கல் மண்ணெல்லாம் அடியில் நின்றுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே மேலால் இருக்கிற கம்பை மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க. கீழ் கம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோங்க. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இந்த கம்பை நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். கம்பை நம்ம அரைக்காமல் அப்படியே சாப்பாடு செஞ்சோன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக இருக்குங்க. சோள சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம தண்ணி வடிச்சிட்டதுனால உங்களுக்கு கொலகொலன்னு இருக்காது, பவுடர் மாதிரி தான் இருக்கும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றியும் கொஞ்சம் கம்பு முழுசாக நிற்கிதுன்னா இன்னொரு தடவை அதை தள்ளி விட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கம்பு நல்லா பவுடர் ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கம்பையுமே பவுடர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல் அரிக்க தெரியாது அப்படின்னா அது மட்டும்தான் இதில் பெரிய வேலையாக தெரியுங்க. நீங்கள் கடையிலேயே கல் இல்லாத கம்பா கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கம்மஞ்சோறு நம்ம ஒரு குக்கரில் செய்ய போகிறோங்க. நீங்கள் எந்த குக்கரில் செய்கிறீங்களோ அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த பாத்திரத்திலேயே செஞ்சுக்க போகிறேன். இப்போ நம்ம எந்த கப்பில் கம்பு போட்டோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிறோங்க. 1 கப் கம்புக்கு 2.5 கப் தண்ணி தான் அளவுங்க. இப்போ அந்த 2.5 கப் தண்ணியை நான் இந்த பாத்திரத்திலேயே ஊற்றிக்கிறேன். நீங்கள் கம்மஞ்சோரை சாப்பாடாக சாப்பிட மாட்டீங்க, கூழாக மட்டும்தான் சாப்பிட போகிறேன்னா 2.5க்கு பதிலாக 3 கப் தண்ணியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பை எடுத்துக்கிறோங்க. நம்ம தண்ணி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரைச்சி வச்சுருக்கிற கம்பில் ஊற்றி நம்ம இதை ஒரு பேஸ்ட் மாதிரி செய்ய போகிறோங்க. நீங்கள் அந்த 2.5 கப்போ 3 கப்போ எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கீங்களோ அதிலிருந்தே நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். அந்த கம்பு பேஸ்ட் நம்ம கரைச்சது போக மீதி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை அடுப்பில் வச்சு நம்ம இப்போ சூடு பண்ண போகிறோங்க. சூடுனா ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் கொஞ்சம் மேலே ஆவி வர ஆரம்பிக்கும், கீழே பபிள்ஸ் பாத்திரத்தில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றிக்க போகிறோங்க. ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடுங்க, உங்களுக்கு வேகும்போது நல்லா இருக்காது. நீங்கள் கம்பில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரைக்காமல் அப்படியே டைரெக்டாக கம்பு பவுடர் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் கலக்குனீங்கனாலும் ரொம்பவே கட்டி கட்டியாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த தண்ணியில் ஆட் பண்ணுங்கள். அந்த காலத்தில் கம்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒல்லு உலக்கையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்மளால் அதெல்லாம் முடியாது. அதனால் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரெசிபி செய்கிறோம். நீங்கள் கலக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க. இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாங்க. அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிட போகிறோங்க.
எந்த குக்கரில் நம்ம இப்போ செய்ய போகிறோமோ அந்த குக்கர் எடுத்து வச்சு நம்ம 1 இன்ச் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற கம்பு பேஸ்ட்டு இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ கலக்கணும் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நான் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நம்ம கலக்கி விடும்போது பாத்திரத்தில் சுற்றி ஒட்டி இருந்தது இல்லைங்களா, அதையெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுற்றி ரொம்ப வரவரன்னு ஆகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடுறோம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5லிருந்து 6 விசில் விடுங்க. உங்களுக்கு அதிகமாக விசில் விட்டாலும் இது எதுவுமே ஆகாது. இப்போது விசில் ஸ்டீமும் இறங்கியாச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது நம்ம கம்மஞ்சோறு. இதில் ஒரு சில சமயம் மேலே தண்ணி நிற்குங்க. அது நின்றுச்சுன்னா நீங்கள் அதை வடித்து விட்டுருங்க. இப்போ இந்த கம்மஞ்சோறு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரெடிங்க. நம்ம நார்மல் சாப்பாடு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த சாப்பாட்டையும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இதை குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. ஏதாவது அடியில் கட்டி இருந்தாலும் அது நல்லா கலந்துக்கும். இப்போ இந்த சாப்பாட்டை கம்மங்கூழுக்கு ரெடி பண்ணுறதுனா எப்படின்னு பார்த்துடலாமாங்க. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கம்மஞ்சாப்பாடு நான் இப்போ வெது வெதுன்னு இருக்குது. சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கிறோங்க. உருண்டைகளாக பிடிச்சி நம்ம இந்த நல்ல தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்றோம். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது எதுக்காகனா சாப்பாடும் கெடாமல் இருக்கும். நம்ம அந்த தண்ணியை குடிக்கவும் செய்யலாங்க. இந்த தண்ணியை புளி தண்ணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஊற்றி வச்சு ஒரு 5 to 6 hours 5லிருந்து 6 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த தண்ணி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. ஊறுன அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் அதுலேயே தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த கம்மஞ்சாப்பாடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு அதை குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம கம்மங்கூழ் செய்கிறத பார்க்கலாங்க. இது நான் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சது காலையில் நான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கம்மஞ்சாப்பாட்டில் ஊறி கலரே கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ கூழ் செய்கிறதுக்கான பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறோங்க. இதில் நான் இன்றைக்கி 1.5 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டி தயிராக 1.5 கரண்டி சேர்த்திருக்கேங்க. அது நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா அதை அடிச்சுக்கோங்க. இதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இது சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பல்லாரி வெங்காயம்னாலும் பரவாயில்ல. கூட இதுக்கு தேவையான உப்புங்க. நீங்கள் கம்மஞ்சாப்பாட்டில் தண்ணியில் உப்பு போட்டிருக்கீங்க. அதனால் இதில் அளவாகவே போடுங்க. இது கூட நம்ம கம்மஞ்சோறு உருண்டையை ஒன்று எடுத்து போட்டுக்கிறோங்க. கூடவே நம்ம ஊறின அந்த புளி தண்ணியையும் ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தர்ற ஒரு டிஷ்ஷுங்க. ஏன்னா புளி தண்ணி இருக்குது, கம்பு இருக்குது, சின்ன வெங்காயம், இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சூப்பரான டேஸ்ட்டுக்காக நான் கையிலேயே இதை நல்லா பிணைஞ்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட சூப்பர் ஸ்பெஷலான கம்மங்கூழ். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கம்மஞ்சோருக்கு ஒரு பக்கா பார்ட்னர் என்ன தெரியுங்களா? கடலை சட்னிங்க. கடலை சட்னியை கம்மஞ்சோர் கூடயும் சாப்பிடலாம், கம்மங்கூழ் கூடயும் சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலை சட்னி எப்படி செய்யறதுங்கிறத நாளைக்கு ஒரு குட்டி வீடியோவாக போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.